வணக்கம். மக்களின் சிந்தனைக்கு ஒரு கேள்வி. மக்களே, இந்த 50 ஆண்டு காலமாக 2 கட்சிகள் நமக்கு ஆட்சி செஞ்சாங்க தமிழ்நாட்டை. அவங்க மக்களுக்கு என்ன நன்மைகள் செஞ்சாங்க? என்ன, நம்ம வரி பணத்தை வாங்கிக்கிட்டு அதில் கமிஷன் எடுத்து அவங்க சொத்து சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, மக்களுக்கு இலவசங்கள் கொடுத்தா நம்ம ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிட்டாங்க. நம்ம வரி பணத்தையே எடுத்து தரதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் ஆட்சி அமைத்தால் யாருன்னா லஞ்சம் வாங்கினா, அது கிளார்க்காக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, 10 ஆண்டுகள் கடுங்காவல். லஞ்சம் வாங்கினா 10 ஆண்டுகள் கடுங்காவல் அப்படின்னு எதனா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்களா? எப்படி வெளியிடுவாங்க? அந்த லஞ்சத்தை வச்சு தானே இவங்க வண்டியை ஓட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, மக்களுக்கே லஞ்சம். ஓட்டு போட்டாக்கா நான் ஃப்ரிட்ஜு தரேன், 10,000 தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க முன்கூட்டியே 5,000 கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5,000 கொடுத்துட்டாங்க. இது தெரியாமல் இந்த எலெக்ஷன் கமிஷன் அங்கங்கே காவல்துறையை வச்சுக்கிட்டு பாவம் வியாபாரத்துக்கு போகிறவங்க பணம், கல்யாணத்துக்கு கொண்டு போகிறவங்க பணம், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறவங்க பணம், இதெல்லாம் மடக்கி, அது கூட இல்லை, இந்த பிளாஸ்டிக் வளையல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஒரு அம்மா, அதை பறித்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஆதாரம் கொடுன்றாங்க. அது எப்படி ஆதாரம் தருவாங்க? அவங்க பில் போட்டால் ஜிஎஸ்டி கட்டியாக வாங்கிட்டு வருவாங்க. அது டெய்லி 200-300 சம்பாதிக்கிறவங்க. ஒரே காமெடியாக இருக்குது. என்ன, உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரிஞ்சு தானே இருக்குது உங்களுக்கு. 5,000 ஒரு வீட்டுக்கும் போயிடுச்சு. என்ன, திடீர்னு போயிடுச்சு. திடீர்னு எப்படி கொடுக்கலான்னு யாராச்சும் கொஸ்டின் பண்ணிங்களா? எலெக்ஷன் கமிஷன் கேட்டிங்களா? நீங்கள் எப்படி திடீர்னு கொடுக்க முடியும்? ஒரு சட்டசபையில் ஒரு ஒப்புதல் மற்ற கட்சிங்கிட்ட பெறாமல் அப்படின்னு யாருன்னா கொஸ்டின் பண்ணிங்களா? அங்கே போயிடுச்சு காசு. அப்புறம் சும்மா ஒப்புக்கு இந்த நாட்டுக்கு வீட்டுக்கு உடலுக்கு கேடு சொல்லிவிட்டு இந்த ஒயின் ஷாப்பில் போட்டுட்டு விற்கிறதே அரசாங்கம் பாருங்கள். அது மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆகிடுச்சு. எலெக்ஷன் கமிஷன் நினச்சாக்கா ஓட்டு போடுற மிஷினில் ஆதார் லிங்க் பண்ணிட்டு ரேகை வச்சு ஓட்டு போடலாம் இல்லையா? அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையே இல்லையே. இந்த மடக்கிற வேலை கூட கிடையாது. சரிங்களா? இன்னொரு விஷயம், எல்லா ஃபோன் நம்பரும் இருக்குது அரசியல்வாதிங்கிட்ட. எலெக்ஷன்கிட்ட ஆன்லைனில் பணம் பரிவர்த்தனை ஆகிடும். அதை உங்களால் தடுக்க முடியுமா சொல்லுங்கள். என்றைக்கு ஆன்லைன் வந்துச்சோ அதுலேருந்து எல்லாம் இப்போ சும்மா ரூமர் விட்ருக்காங்க. யாராச்சும் பணம் போட்டாக்கா அதை உடனே கிளிக் பண்ணி பார்க்காதீங்க, உங்கள் பணம் போயிடும் சொல்லிவிட்டு. அப்போ தான் இந்த அரசியல்வாதி பணம் அமிச்சா பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு. பணம்னா விட்ருவாங்களா? இந்த மாதிரி பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன, அது மட்டும் இல்லை, ஒருத்தர் திடீர்னு கடவுளாக பார்த்து நல்லது செய்கிறான் வந்தார். அந்த மனுஷனை என்னென்ன அலங்கோலம் பண்ணுறாங்கப்பா, ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. என்ன, ஆனால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைய ஆகி போச்சு. இந்த சும்மா இல்லாமல் இந்த மனுஷனை கிண்டி மக்கள் மத்தியில் பயங்கர பேர். விஜய்ன்னு சொல்லாத வீடே கிடையாதுங்க. அந்தளவுக்கு பாப்புலர் பண்ணி விட்டாங்க. யார்? இந்த எஸ்வி சேகரன் ஒருத்தர் இருந்தார். அந்த ஆளுக்கு என்னாச்சுன்னு தெரில. அவங்க அப்பா பேரில் ஒரு தேர்வுக்கு பேர் வச்சுருக்காரு நம்ம முதலமைச்சர். எஸ்வி சேகர், அதான் அவர் தான். வெங்கட்ராமன் தெருன்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு. அதில் அப்படியே அவர் மயங்கிட்டார். அதுவும் இல்லாமல் அவர் பையனுக்கு ஒரு சீட்டு தரதாக சொல்லியிருக்காங்க. அதில் மயங்கிட்டு இந்த விஜயை திட்டி விஜய் நல்லா வளர்த்து விட்டார். அப்புறம் நக்கீரன் கோபால், அவருக்கு நிறைய சுண்டல் கொடுப்பாங்க போட்டிருக்கு. சுண்டல் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த விஜயை தான் திட்டுறது, வேறு யாரையும் திட்டுறது கிடையாது. இந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக. இதுக்கு முன்னாடி சும்மா தான் அவர் யாருன்னு தெரியாது இருந்தது. என்ன, சந்தன கடத்தல் வீரப்பனை வச்சுட்டு பாப்புலரான மனுஷன் அவர் சுண்டல் கிடைக்கும் சொல்லிட்டு நல்லா பேசி மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு அனுதாபம் வர வச்சுட்டார். இந்த கருணாஸ் ஒருத்தன், அவன் ஒரு பைத்தியக்காரன். அவனுடைய மக்களே அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவனுக்கு ஒரு சீட்டு இன்றைக்கி அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சீட்டுக்கோசம் காக்கா மாதிரி கத்தி இந்த விஜயை திட்டி விஜயை வளர விட்டுட்டாங்க. சரிங்களா? இந்த முக்தாரும் ஒருத்தர் இருக்கான், லூசு பையன். அந்த லூசு என்ன பண்ணியிருக்கான், அவன் பயங்கரமாக விஜயை பற்றி என்ன தெரியும் வரும்போதே கற்றுட்டாயா வரா, நீ வேலைக்கு ஜாயின் பண்ணுற, அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு போகிற, என்ன தெரியும் உனக்கு? இப்போ எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க, இன்டர்வியூ வச்சா உள்ளே அனுப்புகிறாங்க. அவனுக்கு என்ன தெரியும்? அந்த எம்எல்ஏக்கு உள்ளே போய் என்ன பண்ணுவான்? இன்டர்வியூ வச்சா உள்ளே அனுப்புகிறாங்க. சும்மா ஏதோ நீ பாப்புலர் ஆகணுன்றதுக்கோசம் பேசுகிற. மற்றவங்களாம் முட்டாளா? இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் நல்லா வச்சு செஞ்சீங்க நீங்கள். அவர் எங்கேயோ இருந்தார், தூக்கி வளர விட்டுட்டீங்க. ஒரு வீட்லேயும் விஜயின்றாங்க. 2026 அவர் தான் முதலமைச்சர் ஆவார்னு மக்கள்லாம் சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட நிறைய
என்கொயரி பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, அண்ணா நாங்கள் போடுவோண்ணே, நாங்கள் மௌன புரட்சிண்ணே, அது எங்களுக்கு மாற்றம் வேணுண்ணே. ஏன்னா எங்கள் வரி பணத்தையே எடுத்துகிட்டு 2000 தரேன், ஃப்ரிட்ஜு தரேன், அப்புறம் வந்து ரேஷனில் வந்து பாமாயில் தரேன் ஃப்ரீயாக, அரிசி தரேன் சொல்லி எங்களை பிச்சைக்காரனாகிறான். எங்கள் வரி பணத்தை எடுத்து எங்களுக்கு கொடுத்துட்டு எங்களை வந்து கேளிக்கை கூத்தாக மாற்றுகிற அரசியல் எங்களுக்கு வேண்டாம். அவர் சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு என்று தனித்துறை பாதுகாப்பு, அந்த துறை வந்து என்னோடய கண்ட்ரோலாக இருக்கணும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் பசங்கள்லாம் வெளியில் ஸ்கூலுக்கு அனுப்புவோம், நல்லா விளையாட கூட அனுப்புவோம், எங்களுக்கு பயம் இருக்காது அவர் வந்தாக்கா. என்ன பெண்கள் பாதுகாப்பு அவ்வளோ முக்கியத்துவம் தராரு. அதுவும் 60 வயசு மேலே ஆன பெண்களுக்கு வந்து அவங்களுடைய உடல் நலம் கருதி 2500 மாதம் வழங்கப்படும் சொல்கிறாரு. இது மாதிரி நல்ல திட்டங்கள் சொல்கிறாரு. அவர் வந்து மக்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்கல. ஆக விஜய் வளர விட்ட இந்த நண்பர்களுக்கு கோடான கோடி நன்றி. 2026 விஜய் அவர்கள் தலைமையில் தான் ஆட்சி அமையும் என்பது இதன் மூலமாக உறுதியாகிறது. நன்றி. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து. நன்றி. வாழ்க வளமுடன்.